friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு crispy ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணிக்கிறதுனால இது கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஹாட்டான டீ காஃபியோட சர்வ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு, 3 florets brocolli, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட். இது மூணையும் நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி வேக வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு விசில் குக் பண்ணால் போதும், நல்லாவே வெந்துடும். தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே வெந்திருக்கு. நெக்ஸ்ட் இது நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி டைமில். அப்புறம் ப்ராக்கலியில் அயர்ன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கேரட்டில் பீட்டா-karotene இருக்குது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷன் வேல்யூஸும் ஒன்றா சேர்ந்து குக் ஆகும்போது குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷனாக அமையுது. யூஸ்வலாக பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி தான் கட்லெட் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் உடம்புக்கு சேருது. ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்காக இப்போ ஒரு 1/4 கப் breadcrumbs சேர்த்துக்கலாம். இது செய்யும் போது நமக்கு பேட்டிஸ் வந்து ஊதுராமல் வரும், ஒட்டாமல் வரும். அதே சமயம் எண்ணெயில் போடும்போது நமக்கு சாகியாக இருக்காது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் குழக்குழான்னு இருக்குது, கையில் ஒட்டுது அப்படின்னா ஒட்டாமல் இருக்க வரைக்கும் நீங்கள் எவ்வளோ breadcrumbs வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் பேட்டர், இப்படி இருக்கணும். அப்புறம் ஒரு பிளேட்டில் breadcrumbs எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் breadcrumbs யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்கேஸ் ரஸ்க் கிடைக்குதுன்னா மார்க்கெட்டில், அதை நீங்கள் ஒரு 5-6 ஸ்லைஸ் மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் கையில் எடுத்துக்கோங்க. நல்லா தட்டிட்டு ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த breadcrumbsல டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த breadcrumbsல டஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக வரும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால சும்மா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும் ஷேப்ஸ் அதில். ஸோ வெஜிடபிள் சாப்பிட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருது. இது நீங்கள் ப்ராக்கலி தான், இதில் நான் ப்ராக்கலி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ராக்கலி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு தான் காலிஃப்ளவர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை க்ரீன் பீஸ் கூட போட்டுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பேட்சஸையும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ 2 பேட்சஸை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்போ அவுட்டர் லேயர் வந்து நல்லா கருகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது.
இதை நீங்கள் டீப் ஃப்ரை தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தோசை பேனில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைன்னா அவனில் வச்சு பேக்கும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கிறதுனால அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரும். உடனே திருப்பிடாதீங்க, ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா அது உடஞ்சிரும். மெதுவாக திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக கட்லெட் செஞ்சு வெஜிடபிள் கட்லெட் போட்டு செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாஸோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.